சந்தோஷமாவும் இருக்கணும், அந்த சந்தோஷத்துல அன்பு இருக்கணும், அந்த அன்புல ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கி வாழணும்ப்பா. 3 இருந்தா பாருங்க. இருக்கா நம்ம கிட்ட? இணங்கி அன்புடன் இன்புற்று வாழ்ந்திடவே நீ செய்தல் வேண்டும் தேவதேவா. அப்புறம் கேக்குறாரு, ஞான ஆகாசத்து நடுவே நின்று. இது பெரிய தத்துவம். ஆனா அந்த வரிய அப்படியே புடிச்சுக்கோங்க. ஞான ஆகாசத்து நடுவே நின்று நான் நின்னுட்டு சொல்லுவேன், பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக. எது விளங்கணுமா? அன்பு விளங்கணும். இன்னொன்னு என்ன கேக்குறாரு? பொறுமை இருக்கணும் மக்கள் கிட்ட. பொறுமை இருந்தால்தான் அன்பு விளங்கும். அன்பு இருப்பவர்களிடத்தில் பொறுமை வரும். பாரதிய லேஸ்ல நினைக்காதீங்க. அன்பும் பொறையும் விளங்குக. அப்புறம் எதெல்லாம் போகணும்னு கேக்குறாரு? மிடிமையும். மிடிமைன்னா சோம்பேறித்தனம், வறுமை. 2 பொருள். மிடிமையும் துன்பமும் நோவும் சாவும். 4 விஷயம் சொல்றாரு. மிடிமையும் துன்பமும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல்லுயிர் எல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன்.